ஹலோ ப்ரைஸ் லாட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிக் பர்ஃபார்மரோட பேசிக் செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம அதில் எப்படி ஒரு டோனை வந்து இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு ஒரு மல்டிப்புள் டோன்ஸை நம்ம எப்படி லேயர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கீபோர்டை நம்ம கிக் பர்ஃபார்மரோட எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டில் எந்த ஆப்ரேட் பண்ணாலும் கிக் பர்ஃபார்மரில் அதை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் வந்து கிக் பர்ஃபார்மரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நார்மலாக கிக் பர்ஃபார்மரில் பேசிக்காக நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ரேக் ஸ்பேஸ். அண்ட் தென் இது வந்து பேனல். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேனலை நம்ம மேலே இங்கே பச்சை கலரில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம்ல, இந்த பேனல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே ப்ளே பட்டன், மெட்ரோனம் இருக்கும். அண்ட் தென் நம்ம டியூனரு, ஸோ அந்த விஷயங்கள், நம்ம மிடி வந்து கனெக்ட் பண்ணது எல்லாமே இந்த மேலே டாப்பில் இருக்கும் ரைட் சைடில். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு, ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கீபோர்டை மிடி கேபிள் வச்சு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணால் டீஃபால்ட்டாகவே கிக் பர்ஃபார்மர் அந்த மிடி கேபிளை சப்போர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மிடி சிக்னல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், அந்த இடத்துல இண்டிகேஷனில் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் இந்த இடத்துல லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ மிடி சிக்னலை வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. தென் இப்போ நம்ம டோன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டோன்ஸ்லாம் எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்கும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அப்படி இல்லைனா ஐயில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டோன்ஸ்லாம் நான் வாசித்து ப்ளே பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதை பார்த்து இந்த டோன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பேனல். ஸோ பேனல்லே 2 பேனல் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம இருக்கிறது நார்மலான ரேக் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அதோட பேனல் இது. அண்ட் தென் எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனலில் நீங்கள் எந்த பட்டன்ஸ் வைக்கிறீங்க, நாப்ஸ் வைக்கிறீங்க அண்ட் ஸ்லைடர்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த எடிட். அண்ட் தென் ஒயரிங் போயிட்டிங்கன்னா இந்த ஒயரிங்கில் தான் நம்ம டோன்ஸ் ஆட் பண்ணுறது, ப்ளகின் ஆட் பண்ணுறது அண்ட் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி விஷயங்கள், அதாவது இது வந்து நீங்கள் ஒரு மிக்சர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து மிக்சர் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நாலாவதாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா குளோபல் ரேக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் ரேக் ஸ்பேஸில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் அது நார்மலான ரேக் ஸ்பேஸில் உள்ள எல்லா இதுக்குமே அது வந்து செட் ஆகும். லைக் எப்படி நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு கரோக்கி ப்ளே பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இதில் உள்ள எல்லா டோன்ஸும் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம குளோபல் ரேக் ஸ்பேஸில் நம்ம எடிட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து எல்லா டோனுக்கும் இது வந்து மேட்ச் ஆகும். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு யமஹா கீபோர்டு வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஸ்டைல்ஸ் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் குளோபல் ரேக் ஸ்பேஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உள்ள நம்ம டோன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பர்டிகுலராக அந்த ஒரு ஸ்டைலை நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த விஷயங்களை குளோபல் ரேக் ஸ்பேஸில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? செட்லிஸ்ட் அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய சாங்கை ஸ்விட்ச் பண்ணுறது அண்ட் தென் கோடிங் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்களை இந்த செட்லிஸ்ட்டில் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டோனை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரேக் ஸ்பேஸு. ஸோ நீங்கள் குளோபல் ரேக் ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஜஸ்ட்டு திருப்பி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ரேக் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோனையுமே இந்த இடத்துல நியூ ரேக் ஸ்பேஸ் இருக்கும், நியூ வேரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நியூ ரேக் ஸ்பேஸ் நம்ம கொடுத்து தான் நம்ம ஒரு டோனை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்ன? இஃப் சப்போஸ் நான் வந்து இந்த 12 ஸ்ட்ரிங்ஸில் கீழே டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நான் இன்னொரு வேரியேஷன் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டிஃபால்ட் இல்லாமல் இன்னொரு நேமில் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கே நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நியூ வேரியேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா வேரியேஷன் 1 ஆல்ரெடி ஓகேவா? இந்த இடத்துல நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். தென் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு டோன் நம்ம அசைன் பண்ணது இருக்கும். அண்ட் தென் அது இல்லாமல் வேரியேஷன்ஸ் கொடுத்ததையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த 12 ஸ்ட்ரிங்ஸுங்கிற பியானோவில்
நீங்கள் ஒரு இபி பியானோ கொடுக்குறீங்க அண்ட் தென் இன்னொரு கிராண்ட் பியானோ கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இந்த வேரியேஷன்ஸில் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பேசிக்காக நம்ம எப்படி ஒரு டோனை க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதுக்கு லேயர் எப்படி செட் பண்ணுறது, ஸோ எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு நியூ ரேக் ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நியூ ரேக் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோனையுமே எனக்கு ரேக் ஸ்பேஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்குது. இப்போ இதில் நான் வந்து பியானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணலாம். ஓகேவா? பியானோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பியானோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பியானோன்னு கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு பியானோ ஆல்ரெடி நான் வச்சுருந்ததுனால பியானோ 2 அப்படின்னு எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேனலை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போகிறது எங்கே அப்படின்னா ஒயரிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோனையுமே டீஃபால்ட்டாக இந்த மிடி இன் ஆம்னி அப்படிங்கிறதும் அண்ட் தென் மிடி அவுட் அப்படிங்கிறதும் டீஃபால்ட்டாக இதில் வந்து எப்பயுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆடியோ இன் அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் நான் வந்து மைக்கையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் ஒரு கவர் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன், ஸோ என்னோடய மைக்கோட சவுண்டையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆடியோ இன் வந்து இது வந்து மைக் ஆக்சுவலாக. ஓகேவா? இதையும் என்னால் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ நான் வந்து மிடி இன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இது உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்னல் பிளகின் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இன்டர்னல் பிளகின் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக இவங்க கொடுத்துருக்கிற பிளகின்ஸ். ஓகேவா? ஆப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஸ்டால்டு பிளகின் அப்படிங்கிறது நான் என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண விஎஸ்டியாக இருக்கட்டும், விஎஸ்டி சாஃப்ட்வேராக இருக்கட்டும், லைக் வந்து ஒரு கான்டாக்ட் லைப்ரரி என்கிட்ட இருக்குது. அண்ட் தென் நான் வந்து ஒரு காருக்கோட சாஃப்ட்வேர் நான் வச்சுருக்கேன், யமஹாவோட சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், இல்லை ஸ்வேர் சிஸ்டமில் ஏதாவது நான் ஸ்வேர் ப்ளக்கோட விஎஸ்டி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் வந்து ஒரு இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஈக்குவலைசர் வச்சுருக்கேன், ஸோ ஃபேப் ஃபில்டரோட எல்லா ப்ளகின்ஸும் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இந்த மிடியின் உங்களுக்கு சப்போஸ் காமிக்கலான்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மிடி இன்புட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் போனீங்கன்னா இதில் ஏகப்பட்ட மிடி நம்ம கனெக்ட் பண்ண எல்லா மிடியுமே இதில் காமிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல மிடியின் ஆம்னின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு மிடின்னு இருக்குது. ஸோ நான் வந்து டீஃபால்ட்டாக என்னுடைய கீபோர்டை நான் யூஎஸ்பி போர்ட் மூலிமா நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கீயை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த சவுண்டுமே இதில் வராது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் என்னுடைய மிடி சிக்னல் ரைட் சைடில் க்ரீன் கலரில் வருது, பட் எந்த சிக்னலும் எனக்கு வரல. ஓகேவா? எந்த டோனுமே எனக்கு கேட்கல. ஏன் அப்படின்னா நான் டோன் வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் சர்ச்சில் உங்கள் மிக்சர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஒரு நார்மலான மிக்சர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கீபோர்ட்லேருந்து ஒரு ஆக்ஸ் அவுட் எடுத்து மிக்சருக்கு நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா அந்த மிக்சரில் வந்து நம்மளால் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம மிக்சரில் எல்லா விஷயங்களையுமே நம்ம இன்புட் கொடுப்போம். அண்ட் மிக்சர்லேருந்து அவுட் எடுத்து நம்ம வந்து ஸ்பீக்கரில் இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா? அப்படி கொடுக்கறதுனால நம்மளுடைய கீபோர்டோட டோன் வந்து என்ன பண்ணுது, மிக்சருக்கு போகுது. மிக்சரில் சம் எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா தென் ஸ்பீக்கருக்கு போய் நல்ல கிளாரிட்டியான டோன் கிடைக்கிது. நம்ம எந்த ஆல்ட்ரேஷன் வேணாலும் நம்ம மிக்சரில் பண்ணி நம்ம ஸ்பீக்கருக்கு அவுட் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மிடி இன் அப்படிங்கிறது என்னுடைய கீபோர்ட். ஓகேங்களா? இப்போ எனக்கு முதல்ல இந்த கீபோர்டுக்கு எந்த ஒரு டோன்ஸுமே இல்லை. ஸோ நான் ஒரு விஎஸ்டி டோனை நான் வந்து இன்புட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறோம். ஸோ இவங்க டீஃபால்ட்டாக டோன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நான் சில ஃப்ரீ வந்து சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கார்க் ட்ரிட்டனோட சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கிராக்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் கார்க் ட்ரிட்டனோ இல்லை வேவ் ஸ்டேஷனோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் மல்டிப்புள் டோன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கீபோர்டில் நீங்கள் கார்க்கு கீபோர்டில் வாசிக்கிற எல்லா டோனோட விஎஸ்டியும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா. தென் நீங்கள் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா ஸ்வேர் பிளக் இருக்குது. ஸ்வேர் பிளக் கூட நிறைய கிராக்கடு வந்து இப்போ கிடைக்கிது. ஸோ அதில் உள்ள எல்லா டோன்ஸும் ஃப்ளூட்டாக இருக்கட்டும், நாதஸ்வரமாக இருக்கட்டும், அண்ட் நம்மளுக்கு ஃப்ளூட்டாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த ஸ்வேர் பிளக்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கான்டெக்ட் லைப்ரரிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட ப்ளகின்ஸ் எல்லாமே கிடைக்கும், விஎஸ்டி கிடைக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து ஒரு எந்த டோன் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லா டோன்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் கார்க்கு ரிட்டனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ கார்க்கு ரிட்டன் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே. இப்போ எனக்கு கார்க்கு ரிட்டன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா. இது வந்து ஒரு கார்க்கு ரிட்டன் கீபோர்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேராக கொடுத்துருக்கிறதுனால நம்ம டோன்ஸை வந்து எடிட் பண்ணலாம். நம்மளுடைய யமஹா கீபோர்ட்லேயோ கார்க் கீபோர்ட்லேயோ பண்ணுற எல்லா வேலைகளையுமே இந்த ரிட்டன் சாஃப்ட்வேர் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நான் வந்து ப்ரௌஸ் வந்து கிளிக் பண்ணோனையும் எனக்கு எல்லா டோன்ஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300+ டோன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டோன்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சில சாஃப்ட்வேரில் என்ன பண்ணலான்னா இதிலே லேயர்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். லைக் இப்போ நீங்கள் வந்து இதை இப்போ அக்கோஸ்டிக் கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறீங்க. இப்போ நான் ஒரு பியானோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் பியானோவை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த எனக்கு ஹை லோஸ்க்கு வந்து எந்த ஒரு பியானோ வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ண முடியும். ஈக்குவலைசர் செட் பண்ண முடியும். நம்மளுடைய கிராஃபிக் ஈக்யூ அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷனில் நல்ல ஒரு நாலேஜாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையே ஆல்ட்ரு பண்ணி அந்த டோன்ஸை உங்களுடைய கிக் பர்ஃபார்மருக்கு கொண்டு வரலாம். ஸோ அதோட லோ கட் எவ்வளோ, மிட் எவ்வளோ, ஹை கட் எவ்வளோ, ஸோ எல்லா விஷயங்களையுமே நீங்கள் இதிலே கூட பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு பேசிக்காக நான் போகிறதுனால ஜஸ்ட் நான் வந்து அக்கோஸ்டிக் பியானோங்கிற ஒரு டோனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணால் கூட இந்த டோன் எனக்கு வந்து ஆடியபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா நான் ஜஸ்ட் கீபோர்ட்லேருந்து நான் இந்த ரிட்டனோட டோனுக்கு ஜஸ்ட் நான் ஒயரிங் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி இந்த இடத்துல மிடி அவுட்டுன்னு காமிக்குது பார்த்தீங்களா, அந்த மிடி அவுட்லேருந்து மிடி இன்புட்டுக்கு ஜஸ்ட் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆகிக்கும் அந்த ஒயரிங். ஓகேங்களா. இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து நான் என்னுடைய கீபோர்டில் சிக்னல் சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் அந்த மிடி இன்லேருந்து சென்ட் பண்ணுற சிக்னல் இந்த ரிட்டனுக்கு போதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா, ஒரு லைட்னிங் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கிளிட்டர் ஆகுது பாருங்கள். ஓகே. இப்போ சிக்னல் வந்து என்னுடைய கீபோர்ட்லேருந்து ரிட்டனுக்கு போகுது. ஆனால் ஆடியபிளாக இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணல. ஸோ நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோன்னா ரிட்டனில் 2 அவுட் இருக்குது. ஆடியோ அவுட்புட் லெஃப்ட்டு அண்ட் ரைட் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கரில் பாருங்கள், ஸ்பீக்கரில் சேனல் 1 இருக்குது அண்ட் சேனல் 2 இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இன்புட். ஸோ இப்போ நான் இந்த ரிட்டனோட டோனை நான் என்னுடைய ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ என்னால் அந்த பியானோ டோனை இங்கே கொண்டு வர முடியுது. ஓகேங்களா. ஸோ கொண்டு வர முடிஞ்சாலும் என்னால் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் நார்மலாக சாஃப்ட்வேர்லேயே வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஜஸ்ட் ரிட்டனை டபுள் டேப் பண்ணுறீங்க. உங்களுடைய சாஃப்ட்வேரில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே மாஸ்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் இதில் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இதில் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணியே என்னால் கிக்கு கொண்டு வர முடியும். ஸோ நான் கிக் பர்ஃபார்மருக்கு கொண்டு வரத்துக்கு நான் அங்கே வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம். ஏன்னா சில சாஃப்ட்வேரில் நம்மளுடைய வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வெளியே வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். சவுண்டு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்போ நம்ம டச்சு சென்சிட்டிவ் எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய கீபோர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ ஸ்லோவாக அழுத்துறேன் அப்படின்னா ஸ்லோ சவுண்டும், ஹார்ஷாக அழுத்துறேன் அப்படின்னா டார்க்கான சவுண்டும் நம்மளுக்கு வந்து கேட்கும். இப்போது நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து இன்னொரு டோன் நான் வந்து கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் நான் அந்த கார்க்கில் வேவ் ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ எனக்கு வேவ் ஸ்டேஷனுங்கிற காருக்கு வேவ் ஸ்டேஷனோட கீபோர்டோட டோன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பியானோவுக்கு ஆப்டாக எப்பயுமே நம்மளுடைய Yamaha கீபோர்டில் நம்ம ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு பேட்ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணி அந்த பியானோட சேர்ந்து வாசிக்கிறப்ப கேட்குறப்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம ஒர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கோ இல்லை பேக்ரவுண்டில் ஒரு நார்மலாக ஒரு ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தென் கோ டு சர்ச், ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸோட ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு இன்னும் ஒயரிங் கொடுக்கல, அதனால் இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே கீபோர்டில் தான் அந்த 2 டோனுமே நம்மளுக்கு வந்து கேட்கணும். ஸோ அதே மிடி இன்லேருந்து எடுத்துகிட்டு போய் வேவ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன். அண்ட் வேவ் ஸ்டேஷனில் பாருங்கள், இந்த இடத்துல அவுட்புட் 1 அவுட்புட் 1 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவுட்புட் 2 அவுட்புட் 2 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எதுக்கு சில சில சாஃப்ட்வேரில் வந்து கீழே வந்து நிறையா நம்மளுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டாரோட டோனை வந்து வாசிக்கிறீங்க அப்படின்னா, கிட்டாரில் ட்ரைவை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப கேட்குறப்ப செம்மையாக இருக்கும். அண்ட் ஒரு நார்மலான ஒரு டோன் வரும் கிட்டாரில். ஸோ அதையே நீங்கள் மல்டிபிள் டோன்ஸாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மல்டிபிள் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த அவுட்புட் 1 வந்து சேனல் 1க்கும் அண்ட் சேனல் 2க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். சப்போஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து அவுட்புட்டை எடுத்து ஏன் செப்பரேட்டாக கொடுக்கணும், ஒரே போர்ட்டில் நம்மளால் கொடுக்கலாமே அப்படின்னு. அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுன்னா, லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபோனில் கேட்குறப்போ உங்களுக்கு வந்து 2 டோனுமே கேட்கும். பட் நான் ஹெட்செட் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஒன்று லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ தான் கேட்கும். ஏன் அப்படின்னா, என்னுடைய மைக்கை நான் ஒரே ஒரு இன்புட்டில் தான் கொடுத்துருக்கேன். அதாவது லெஃப்ட் இன்புட்டில் நான் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து இது மாதிரி டோன்ஸ் உங்களுக்கு வந்து ஒன்று லெஃப்ட்டில் கேட்கும், ரைட்டில் கேட்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. அண்ட் தென் இப்போ நீங்கள் ட்ரிட்டனை கொண்டு போய் லெஃப்ட்லையும் வேவ் ஸ்டேஷனை கொண்டு போய் ரைட்லேயும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஸ்பீக்கரில் ட்ரிட்டனோட சவுண்டும் ரைட்டு ஸ்பீக்கரில் வேவ் ஸ்டேஷனோட சவுண்டும் கேட்கும். ஸோ அது நல்லா இருக்காது. நம்ம இப்போ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பியானோ சவுண்டோ ரைட் சைடில் ஸ்ட்ரிங் சவுண்டோ செப்பரேட்டாக கேட்குது அப்படின்னா தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம பிரித்து நம்ம அவுட்புட் 1க்கும் சேனல் 1க்கும் சேனல் 2க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டோனும் நமக்கு கேட்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு 2 டோனுமே ஆடியபிளாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு இஷ்யூ என்ன, உங்களுக்கே தெரியும். இப்போ என்னோடய பியானோ டோனும் சேம் வால்யூம் லெவலில் இருக்குது. அண்ட் தென் என்னோடய ஸ்ட்ரிங்ஸோட சவுண்டுமே சேம் வால்யூம் லெவலில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் எனக்கு கேட்குறப்போ எந்த டோனும் அதாவது இப்போ ஸ்ட்ரிங்ஸ் டோன் வந்து பியானோ டோனை வந்து டம்ப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறப்ப ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறது, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம மிக்சரில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ மிக்சர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆடியோ மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. அதில் எனக்கு 2 டோன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 சேனலை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ணோனையும் எனக்கு ஆடியோ மிக்சர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் 2 டோன்ஸ் வந்து என்னால் லேயர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடியோ மிக்சரை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒயரிங்கில் நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த ஒயரிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஆடியோ மிக்சர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த ஆடியோ மிக்சர் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, ஸோ இந்த ட்ரிட்டனோட டோனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னென்ன இன்புட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்புட் சேனல் 1 to லெஃப்ட்டும் 1 to ரைட்டும் இருக்குது. அண்ட் தென் 3-4 லெஃப்ட்டும் 3-4 ரைட்டும் இருக்குது. ஸோ என்னால் செப்பரேட்டாக எனக்கு 2 சேனலுக்கு நான் என்னால் மாற்றி கொடுக்க முடியும் இந்த மிக்சரில். லைக் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய சர்ச்சஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்மளுடைய சர்ச்சஸில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கீபோர்டோட டோனை வந்து ஒரு ஆக்ஸ் போர்ட்லையும் அண்ட் மைக்கோட ஆக்ஸை வந்து ஒரு மிக்சரோட போர்ட்லையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளால் தனித்தனியாக அதை கண்ட்ரோல் பண்ண நம்மளால் முடியும். ஓகேவா? அதே தான் பண்ண போகிறோம். இப்போ ட்ரிட்டனோட லெஃப்ட் எடுத்து இதில் 1 to லெஃப்ட்லையும்
அண்ட் ரைட் எடுத்து 1 2 ரைட்லேயும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேவ் ஸ்டேஷனில் உள்ளதை 3 4 லெஃப்ட்லேயும் அண்ட் 3 4 ரைட்லேயும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கீழே பாருங்கள் 1 2 லெஃப்ட் இருக்குது, 1 2 ரைட் இருக்குது, 3 4 லெஃப்ட் இருக்குது, 3 4 ரைட் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்மளுடைய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறது? இந்த லெஃப்ட் எடுத்து சேனல் 1லையும் இதை சேனல் 2லையும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதை லெஃப்ட் சேனல் 1லையும் 3 4 ரைட்டை சேனல் 2லையும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ஆடியோ மிக்சரை வச்சு இதோட வால்யூமை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு பியானோ வால்யூமாக இருக்கட்டும் அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட வால்யூமையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணுறோம், அதே சவுண்டு தான் கேட்குது, நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்ணல. ஓகே, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஆடியோ மிக்சரை டபுள் டேப் பண்ணிட்டு இதில் பாருங்கள் சேனல் 1 2ன்னு இருக்குது. ஓகேவா? இதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ டபுள் டேப் பண்ணுறேன், இந்த இடத்துல சேனல் 1 2ன்னு இருக்குது, அதை நான் பியானோன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பியானோன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி சேனல் 3 4 இருக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ்ன்னு. ஓகே, RIGS. ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படி கீழே பாருங்களேன், அவுட்புட் வந்து 1 and 2 இருக்குது, இங்கேயும் 1 and 2 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், 3 4க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 1 and 2 நம்ம பியானோவில் செட் பண்ணியிருக்கோம், 3 and 4 ஸ்ட்ரிங்ஸில் நம்ம செட் பண்ணி ஒயரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆடியோ மிக்சரை இப்போ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். பியானோவோட வால்யூமை டவுன் பண்ணிடுவோம். நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ணால் ஸ்ட்ரிங்ஸோட வால்யூம் நம்மளுக்கு கேட்கணும். ஓகேவா? ஓகே, எனக்கு ஸ்ட்ரிங்ஸோட வால்யூம் கேட்குது. தென் ஸ்ட்ரிங்ஸை நான் அலோவ் பண்ணுறேன், பியானோவை அப் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு பியானோவோட வால்யூமை எனக்கு வந்து ஆடியபிளாக இருக்குது அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட வால்யூமை நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெவல்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்ஸோட டோன் எனக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஒயரிங்கில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம டிஃபால்ட்டாக இதை வந்து வெளியே பேனலில் கண்ட்ரோல் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன முதல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்லைடர் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? பியானோவுக்கு ஒரு ஸ்லைடர் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸுக்கு ஒரு ஸ்லைடர் இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணணும். தென் கீழே பாருங்கள், சோலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சோலோனா இது பியானோ மட்டும் கேட்குற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் தென் மியூட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸோட சோலோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட மியூட். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இதை ட்ராக் பண்ணி லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பியானோவோட டோன் மட்டும் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் மட்டும் கேட்கும். அதாவது ஒரு சேனலுக்கு மட்டும் கேட்குறதுக்காக இந்த நாப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த நாபையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேயர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு 2 டோனை நம்ம லேயர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் இப்போ பேனலுக்கு போங்க, ஜஸ்ட் பேனலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எம்டியாக இருக்குது, டிஃபால்ட்டான ஒரு பேனலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஆப்ஷனுமே இன்ன வரைக்கும் பண்ணல. நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோனையும் இந்த விஜெட்ஸில் பாருங்களேன், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது, நாப்ஸ் இருக்குது. ஸோ அதை கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் விஜெட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வரும். அண்ட் தென் டெக்கரேஷன்ஸ், ஓகேவா? ஷேப்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறது இருக்குது. அண்ட் நாப்ஸோட கேட்டகரி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, பியானோ, அதுக்கு ஒரு ஸ்லைடரும் ஒரு நாபு அண்ட் தென் சோலோ மியூட் பட்டன்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம மெயினாக நம்ம பார்க்குறது ஸ்லைடர்ஸ் இருந்தாலே நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் லெஃப்ட் ரைட்டு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நாபில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்லைடர்ஸ் நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ இதில் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த விஜெட்ஸை கிளிக் பண்ணி, ஸோ ஸ்லைடர்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு 2 ஸ்லைடர்ஸ் தேவை. ஸோ நான் மல்டிபிள் கலரில் என்னுடைய நாலேஜுக்கு நான் வந்து 2 ஸ்லைடர் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தாலே இந்த இடத்துல வந்துடும். ஸோ சப்போஸ் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ நீங்கள் வேறு ஸ்லைடர்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் ஸ்லைடர்ஸ் வந்துடுச்சு. அடுத்து 2 நாப்ஸ் எனக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நாப்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ மேட்சிங்காக ஒரு ரெட் நாபும் அண்ட் தென் ஒரு க்ரீன் நாபும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஓகே. இப்போ இது எதோட நாபு அண்டு ஸ்லைடருங்கிறது நம்மளுக்கு டக்குன்னு மறந்து போயிடும். ஏன்னா இப்போ மல்டிபிள் நம்ம ரேக் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது எதோடதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேம் செட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் நேம் செட் பண்ணுறதுக்கு டெக்கரேஷன்ஸ், அப்படி இல்லைனா நீங்கள் ஆல் விஜெட்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல ஷேப் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே டெக்ஸ்ட் லேபிள்னு இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் அண்ட் தென் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த நியூ லேபிளை கிளிக் பண்ணோனையும் கீழே உங்களுக்கு விஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகுது. அதில் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல நேம் வந்து நியூ லேபிள்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பியானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஃபாண்ட், அதோட ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் ரெட்டு அப்படி கொடுக்குறேன். ஓகே. அடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு லைட் ப்ளூ அது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் சைஸில் அப்படி டபுள் டேப் பண்ணி அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பியானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெருசாக வந்து விசிபிளாக இருக்குது. அண்ட் தென் அவுட்லைன் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாக்ஸ் மாதிரி வேணாம், எனக்கு வந்து ஒரு கர்வ்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ரவுண்ட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பியானோ பாருங்கள் கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பேனலில் கிளிக் பண்ணுங்கள், நியூ பேனல்னு இருக்குது. அதை ஜஸ்ட் எரேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் சேம் ஃபாண்ட் கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் டெக்ஸ்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபில் கலர் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரீனிஷாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் தென் ரவுண்ட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லைடரு அங்கே உள்ள மிக்சரை எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயரிங் போவோம். ஸோ மிக்சரை டபுள் டாப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே எனக்கு ஒரு ஸ்லைடர் இருக்குது அண்ட் நாப் இருக்குது. நம்ம பியானோவுக்கு இதே மாதிரி ஸ்லைடரும் நாபும் நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. பட் இங்கே உள்ள இந்த மிக்சரை அந்த பேனலில் எப்படி நம்ம வந்து மேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. தென் கோ டு பேனல்ஸ். இதில் பாருங்கள், எடிட்டில் நீங்கள் கிளிக் பண்ணோனையும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லைடர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க மிக்சரோட நேம் என்ன, ஆடியோ மிக்சர் 4 சேனல் அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து மிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ பேனலில் எடிட் கொடுத்துட்டு இந்த ஸ்லைடரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோனையும் இந்த ரைட் சைடில் மேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் நோ பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறப்ப நம்ம ஒயரிங்கில் நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ எல்லாமே இதில் விசிபிளாக இருக்குது. லைக் இப்போ ஆடியோ இன் இருக்குது, ஆடியோ மிக்சர் 4 சேனல் தான் இப்போ நம்ம மிக்சருக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் ஆடியோ அவுட்டு நம்ம ஸ்பீக்கரோட அவுட் இருக்குது. அண்ட் மிடி இன் நம்ம கொடுத்துருக்கோம், ரிட்டன் கொடுத்துருக்கோம், வேவ் ஸ்டேஷன். ஸோ எல்லா பிளகினோட பேராமீட்டர்ஸையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தேவை, ஆடியோ மிக்சர் 4 சேனல் தேவை. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ஓகேவா, 0 பேராமீட்டரில் பியானோ வால்யூம் இருக்குது, பியானோ பேலன்ஸ் இருக்குது, பியானோ சோலோ இருக்குது, மியூட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மேப்பிங் பண்ணுமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம பியானோக்குள்ள ஸ்லைடரை நம்ம கொடுக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பியானோ வால்யூம் அப்படிங்கிறது இந்த ஸ்லைடரில் நம்ம அசைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிள் கீழே லேர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, லேர்ன் பேராமீட்டர்னு இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேராமீட்டர் நம்ம ஆடியோ மிக்சர் 4 சேனல் வந்து இங்கே ஷோ ஆகிடும் பேனலில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்லைடர் கிளிக் பண்ணியிருக்கோம். எதோடதுன்னா பியானோவோட ஸ்லைடரை கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பியானோவோட ஸ்லைடர் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை வந்து லேர்ன் கொடுத்துட்டு இதை நான் வந்து சும்மா அப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ கிக் பர்ஃபார்மர் என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய பியானோ ஸ்லைடரை இந்த பியானோவுக்கு அசைன் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இதை அசைன் பண்ணிடுச்சா, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு லேர்னை ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் தென் நாபும் பியானோட நாபை எனக்கு பண்ணும். ஸோ எப்படி பண்ணலாம், ஜஸ்ட் நாபை கிளிக் பண்ணுறோம், இந்த நோ பிளகின் போயிட்டு ஆடியோ மிக்சர் 4 சேனலை கிளிக் பண்ணுறேன், லேர்ன் கொடுக்குறேன், இந்த இடத்துல உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு காமிக்கிது பாருங்கள். ஸோ இதை நான் லெஃப்ட் ரைட்னு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு பியானோவோட பேலன்ஸோட நாபு ஒர்க் ஆகுது. ஸோ கேன்சல் பண்ணுறேன், லேர்னை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்ஸுக்கு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 4th சேனல் லேர்ன் ஸ்ட்ரிங்ஸோட நாப். ஓகே, கேன்சல் பண்ணிக்கிறேன், லேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் நாபை கிளிக் பண்ணுறேன். அதே சேமாக நம்ம ஆடியோ மிக்சரில் போயிட்டு லேர்ன் கொடுத்துட்டு இதோட நாவை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணிட்டு தென் லேர்னை கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது கிளிக் பண்ணுறப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட பேலன்ஸ் வந்து வேறு ஃபேடருக்கோ இல்லை நாபுக்கோ அசைன் ஆகிடும். ஸோ லேர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒயரிங்கில் வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆடியோ மிக்சரில் போனால் இந்த லெஃப்ட் ரைட் பேலன்ஸோட மீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? மானிட்டரோட மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு விசிபிளாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பேனல் போயிட்டு இந்த இடத்துல எடிட் கொடுத்துருங்க. கீழே பாருங்கள், மீட்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், வெர்டிக்கல் மீட்டர்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 2 வெர்டிக்கல் மீட்டரை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸுக்கு 2 வெர்டிக்கல் மீட்டர் எனக்கு தேவை. ஸோ ஸ்ட்ரிங்ஸுக்கும் நான் ஒரு 2 வெர்டிக்கல் மீட்டர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு இன்னும் நம்ம அசைன் பண்ணல. ஸோ இது நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ணணும். ஏன்னா இதில் உள்ள பேராமீட்டர்ஸுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு பியானோ லெஃப்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நோ பிளகின் போகிறோம். ஆடியோ மிக்சர் சேனல் 4 போகிறோம். இதில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், பியானோ லெஃப்ட் மீட்டர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன், அசைன் ஆயிடுச்சு. தென் இதை டேப் பண்ணுறேன். அதே மாதிரி பியானோ ரைட் மீட்டரை அசைன் பண்ணுறேன். தென் ஸ்ட்ரிங்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டவுன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்ஸோட லெஃப்ட் மீட்டர் இருக்குது. அண்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரைட் மீட்டர் இருக்குது. ஓகேவா? அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் என்னுடைய பேனலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் நம்ம ஒயரிங்க்கு போகணுங்கிற அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு பேனல் வரீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து பியானோவை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய கேமரா மறைஞ்சிருக்கும். ஸோ நான் கீழே வந்து பியானோவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த நேம் இங்கே இருக்குது பாருங்கள், பியானோ 1 டிஃபால்ட்டுன்னு இருக்கா? ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து பியானோ ப்ளே பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரைட்டில் வந்து டி மேஜர் கார்டு கொடுத்துருக்கேன். எனக்கு 2 வேல்யூமே ஈக்குவலாக கேட்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து பியானோ மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங்ஸோட வால்யூமை லோ பண்ணுறேன், பியானோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸுக்கும் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகுது. பியானோ மியூட் பண்ணுறேன். இப்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டோனுக்கு நம்ம வந்து லேயர் செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த நாபை ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ நாபை ஃபுல்லாக லெஃப்ட்டு கொண்டு போகிறேன். எனக்கு இந்த பியானோவில் லெஃப்ட் மீட்டர் மட்டும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரிங்ஸையும் மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஃபுல் ரைட் கொண்டு போகிறேன். அதோட பேலன்ஸ் ரைட்டில் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபைன். எனக்கு வந்து பக்காவாக இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங்ஸுக்கும் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸோட வால்யூம் எடுக்கிறோம். ஓகே, அப்படியே பேலன்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஓகே, பர்ஃபெக்டாக இப்போ நம்ம வந்து ஒரு லேயர்டு டோனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்து எனக்கு வந்து எல்லாமே நான் அசைன் பண்ணிட்டேன் பேனலில். பட் என்னால் கீபோர்டு மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஜஸ்ட் நீங்கள் எடிட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பியானோவோட வால்யூமை என்னுடைய கீபோர்டில் உள்ள ஒரு நாபுக்கு நான் செட் பண்ணணும். ஸோ நம்ம யூஷுவலாக நம்ம மிடி கீபோர்டை வந்து நம்மளுடைய கிக் பெர்ஃபார்மர் கூட நம்ம கனெக்ட் பண்ணோனையுமே
இந்த மிடிலேருந்து வர ஒவ்வொரு சேனலாக இருக்கட்டும், அந்த சேனலில் வர சின்ன சின்ன பேராமீட்டராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கிக் பர்ஃபார்மர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கீபோர்டை எப்படி நம்ம வச்சு கிக்கை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் கீழே பாருங்களேன், ஜென்ரல் அப்படின்னு இருக்குது, மிடி அப்படின்னு இருக்குது, வேல்யூ இருக்குது, அண்ட் அட்வான்ஸ் மோட் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஜென்ரலுக்கு பக்கத்தில் உள்ள மிடியை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணுறப்போ இந்த மிடியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். லேர்ன் இருக்குது, இன்வெர்ட் இருக்குது, சிங்க் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த பியானோவோட ஃபேடர் என்னுடைய கீபோர்டில் உள்ள ஏதோ ஒரு இதுக்கு நான் வந்து சிங்க் பண்ணும், ஒரு நாபுக்கு சிங்க் பண்ணும். இப்போ நீங்கள் மிடி கீபோர்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஏகப்பட்ட நாப்ஸ் இருக்கும், ஸ்லைடர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் எப்படி அசைன் பண்ணலாம்? ஜஸ்ட் நான் அந்த ஸ்லைடரை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னுடைய கீபோர்டில் வந்து ஸ்லைடர் கிடையாது. ஓகே, என்கிட்ட கேமரா இல்லை, இல்லைனா அதை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருவேன். மேபி நான் அதை தனியாக கூட எடுத்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்கிட்ட நாபு தான் இருக்குது. ஓகே, அந்த நாபுக்கு இந்த ஸ்லைடரை எப்படி அசைன் பண்ணுறது? ஜஸ்ட் இந்த இடத்துல மிடியில் ஒரு லேர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம மேப்பிங்கில் பண்ண மாதிரியே இந்த ஸ்லைடரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லேர்ன் கொடுக்குறப்ப என்னுடைய மிடி கீபோர்டில் உள்ள ஒரு நாபை நான் வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நாபுக்கு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அசைன் பண்ணிடுச்சு. தென் லேர்னை ஆஃப் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது என்னுடைய மிடி கீபோர்டில் இங்கே பாருங்கள், நான் கர்சர் இங்கே வைக்கிறேன். இப்போ என்னுடைய கீபோர்டில் உள்ள நாபை நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு அதோட வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. தென் அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸோட ஃபேடரோட வால்யூமை நான் கிளிக் பண்ணிவிட்டு லேர்ன் கொடுத்துட்டு செகண்ட் நாபை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது வந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஓகே, லேர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, கிக் ஃபைல் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் பேனல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்னுடைய கர்சர் பாருங்கள், சென்டரில் நான் வச்சுருக்கேன். நான் அதை மூவே பண்ணல. இப்போ நான் பியானோவோட வால்யூமை ஃபுல்லாக டவுன் பண்ணுறேன். புரியுதா? இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பியானோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இப்போ பர்ஃபெக்டாக நம்மளுடைய மிடி கீபோர்டை கிக் பர்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி லேர்ன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கற்றுருப்பீங்க. ஓகேவா? இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வயரிங் போயிட்டு இங்கே வந்து நம்ம 2 டோன்ஸ் தான் வச்சுருந்தோம். ஓகேங்களா? இப்போ 3ஆவதாக ஒரு டோன்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஆடியோ மிக்சர் 4 சேனல் வந்து ஓகேவா 2 டோன்ஸை மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆடியோ மிக்சரை கிளிக் பண்ணி 8 சேனல் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 4 டோன்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 3 கூட நீங்கள் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் 1 2 இருக்குது, 3 4 5 6 7 8. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 2 3 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2 இது மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 4 இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு டோனை, ஓகேவா, இப்போ பியானோ வச்சுருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்கோம், அண்ட் தென் ஒரு கிட்டாரில் ஒரு நைலான் கிட்டாரோ ஏதோ ஒரு ஸ்வீட்டான ஒரு கிட்டாரோட டோனை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி ஆடியோ மிக்சரில் கனெக்ட் பண்ணி அவுட் எடுத்து அண்ட் தென் பேனலில் இதே மாதிரி 3 டோன்ஸை நீங்கள் வந்து அட் அ டைமில் வாசிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அந்த டவுட்டை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லை ப்ரோ, உங்கள்கிட்ட வந்து நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்கணும் ப்ரோ, எனக்கு இது கொஞ்சம் புரியல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் லேயரிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் தென் ஒரு மல்டிபிள் டோன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து கீபோர்டு மூலயமா நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.
ஓகேவா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு டோனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.